150 புதிய பேருந்துகளை மக்களின் பயன்பாட்டிற்காக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கொடியசைத்து தொடங்கி வைக்கிறார். அதன் நேரலை காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவகுமார் வழங்க கேட்கலாம். சிவகுமார், இது குறித்தான கூடுதல் விவரங்கள். வணக்கம். சென்னை பல்லவன் சாலையில் உள்ள மாநகர போக்குவரத்து கழக மத்திய பணியில் தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்து கழகத்திற்கு ரூபாய் 90.52 கோடி மதிப்பிலான BS-V1 வகை 150 புதிய பேருந்துகளின் இயக்கத்தை பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தற்போது கொடியசைத்து துவக்கி வைத்து வருகிறார். இந்த நிகழ்ச்சியில அமைச்சர் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் மற்றும் சென்னை மாநகராட்சி மேயர், இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு உள்ளிட்ட துறை சார்ந்த அரசு உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டுள்ளனர். இங்க புதிதாக பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு தொடங்கி வைக்கும் இந்த பேருந்துகளின் சிறப்பம்சத்தை பொறுத்தவரைக்கும் இன்று தொடங்க வைக்கப்படும் 150 பேருந்துகளிலும் படுக்கை மற்றும் இருக்கை வசதிகள் கொண்ட ஏசி வசதிகள் கொண்ட ஒவ்வொரு படுக்கைக்கும் தனி மின்விசிறி வசதிகள் பொருத்தப்பட்டிருக்கிறது. மேற்கொண்ட 50 பேருந்துகள்ல மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் வசதிக்காக விரைவு பேருந்தின் உள்ளே கீழ்கிழக்கில் படுக்கைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. மேற்கொண்டு வாகனத்தின் எஞ்சின் திடீரென அதிக வெப்பத்தினால் அல்லது தீப்பிடிக்கும் ஆபத்து உணரப்பட்டால் தானே வெப்பத்தை கட்டுப்படுத்தும் வகையில தீயினை அணைக்கும் தீ கட்டுப்பாட்டு அமைப்பானது இந்த பேருந்துல அமைக்கப்பட்டிருக்கிறது. இது பெரிய ஒரு சிறப்பம்சமா பார்க்கப்படுகிறது. மேற்கொண்டு வாகனங்களில் இருந்து வெளியேறும் காற்று மாசுவை கட்டுப்படுத்தும் வகையில BS-V1 ரக பேருந்துகள் இந்த பேருந்துகளா பார்க்கப்படுகிறது. மேற்கொண்டு இந்திய அளவுல பொறுத்த வரைக்கும் மற்ற மாநிலங்கள் இல்லாத வகையில நீண்ட நேர பயணத்தில் பயணிகளுக்கு உடல் சோர்வு ஏற்பட்டதால் நவீன ஏர் சஸ்பென்ஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு நவீன ஒரு டெக்னாலஜி அமைக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் பேருந்துல பயணப்படக்கூடிய பொதுமக்களுக்கு எந்த ஒரு உடல் சோர்வும் ஏற்படாது அப்படின்ற அடிப்படையில் இந்த பேருந்தானது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. மேற்கொண்டு செமி ஸ்லீப்பர் என சொல்லப்படும் இருக்கை வசதிகள் இந்த பேருந்தில் அமைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பா செல்போன் சார்ஜர் செய்யும் வகையில ஒவ்வொரு இடுப்புக்கும் தனியாக செல்போன் சார்ஜுக்கான பவர் சாக்கெட், உடைமைகள் சுமைகளை கொண்டு செல்ல கூடுதலாக இடவசதி மற்றும் நடத்துனர் ஓட்டுநர் பயணிகளுக்கு தகவல் அறிவிப்புகள் வெளியிட உதவும் வகையில ஒலிபெருக்கி உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் இந்த பேருந்துகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது இந்த 150 பேருந்துகள், அதாவது இருக்கை மற்றும் படுக்கை வசதிகள் கூடிய இந்த 150 பேருந்துகளை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தற்பொழுது துவங்கி வைத்து வருகிறார். இந்த பேருந்துகளானது தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலும் பயணப்பட இருக்கிறது. அதனுடைய துவக்கமா இந்த நிகழ்ச்சியானது தற்பொழுது நடைபெற்றது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.